ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டவுட்டை தீர்க்க போகிற வீடியோ தாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்தால் என்னால் கன்சீவ் ஆக முடியாதா, அதே மாதிரி எனக்கு தொப்பை மட்டும் பெருசாக இருக்குது அப்போ என்னால் கன்சீவ் ஆக முடியாதா, இல்லைனா எனக்கு தொப்பையும் பின்பக்கமான பட்டக்ஸும் சேர்த்து எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது அதனால என்னால் கன்சீவ் ஆக முடியாதா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள். அதே மாதிரி எனக்கு தொப்பை என்ன பண்ணாலும் குறையவே மாட்டேங்குது, ஸோ எனக்கு ஓவலேஷன் நடக்க மாட்டேங்குது, கருத்தரிக்க முடியலை, ஸோ இதனால தான் என்னால் கருத்தரிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இது ரிலேட்டடாக. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த தொப்பை இருந்தால், இந்த மாதிரி உடல் அமைப்பு இருந்தால் நம்மளால் கன்சீவ் ஆக முடியாதா, என்ன மாதிரியான உடல் அமைப்புகள் இருந்தால், தொப்பைகள் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைகள் வரலாம், அதே மாதிரி எந்த மாதிரி இருந்தால் சிவியாரிட்டி அதிகம், எந்த மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இதில் உள்ள சீரியஸ்னஸ் என்ன, இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஷேப்பை 2 டைப்ஸாக நம்ம இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஒபிசிட்டி இதை பேஸ் பண்ணி நம்ம 2 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்க அப்படின்னா பியர் ஷேப் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஷேப்டு பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டில் எந்த டைப் ரிஸ்க் அதிகம், எந்த டைப்பில் ரிஸ்க் கம்மி, மொத்தத்தில் ரெண்டுமே இன்ஃபர்டிலிட்டி ஏற்படுத்துமா அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் ஷேப்டு பாடி. ஆப்பிள் ஷேப்டு பாடி அப்படின்னா இப்போ இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேலேருந்து, அதாவது வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, நம்மளோட செஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே பெல்லி பட்டனுக்கு மேலே, ஸோ அங்கே இருந்து கீழ்ப்பகுதி, அதாவது பெல்லி பட்டனுக்கு கீழ் வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஷேப் இருக்கும், நல்ல பெருத்து இருக்கும், நிறைய அங்கே ஃபேட் ரொம்ப டெபாசிட் ஆகிருக்கும். அந்த ஷேப்பே பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஷேப் மாதிரி அவங்களோட பின்பகுதியான அந்த பட்டக்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் போட்டிருக்கும், ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்பிள் ஷேப் எதுக்காக வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்பிள் ஷேப்பில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட பாடியில் மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடக்கலை, பாடி மெட்டபாலிசம் ரொம்ப லோயராக இருக்குது, ஸ்லோவாக இருக்குது. ஸோ இதனால் அவங்களுக்கு மேலே மேலே ஃபேட் டெபாசிட் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த ஃபேட் பார்த்திங்க அப்படின்னா விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விசரல் ஃபேட் அப்படின்னா உள்ளே இருக்கிற, இப்போ பார்த்திங்கன்னா செஸ்ட்டுக்கு கீழே அந்த அப்டமன், அதாவது நம்மளோட ஸ்டொமக்கில், அப்புறமா கீழே யூட்ரஸ், பெல்விக் ஏரியாவில் எல்லா இடத்துலையுமே வெயிட் பார்த்திங்கன்னா அப்போ உங்களோட லிவரில் கொழுப்பு படிஞ்சிருக்கலாம். ஸோ அதை தான் நம்ம ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம். நம்ம உள்ளே இருக்கிற இன்னர் ஆர்கன்ஸில் கொழுப்பு படிகிறது தான் நம்ம பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உள்ளே இருக்கிற இன்னர் ஆர்கன்ஸுக்குள் சுற்றி எல்லாமே கொழுப்பு படிஞ்சிருக்கிறத விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விசரல் ஃபேட் தான் இந்த ஆப்பிள் ஷேப் பாடி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆர்கன்ஸ் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபேட்டை சரியாக ப்ராசஸ் பண்ணி நம்ம உடம்பை இந்த மாதிரி வெயிட் போடாமல் பார்த்துக்கிறதே லிவர் தான். ஸோ அந்த லிவர்லேயே ஃபேட் இருக்கும்போது அதால் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ இதனால் மேலே மேலே அவங்களுக்கு ஃபேட் போட்டுக்கிட்டே தான் போகும். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக அவங்களுக்கு ஆண்களோட ஹார்மோனான ஆண்ட்ரோஜன்ஸ் அதிகமாகும். ஸோ இதனால் அவங்களுக்கு பிசிஓஎஸ், பிசிஓடி சிம்டம்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதுக்கப்புறமா கருமுட்டைகள் ப்ராப்பராக ஓவலேஷன் ஆகி வெளியில் வராதது, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்டிலிட்டி மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், டயபெட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் கூட நிறைய ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ஹை ரிஸ்க் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்பிள் ஷேப் பாடியில் இருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட WHO சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்பிள் ஷேப் பாடி இருக்கிறவங்க சீக்கிரமாகவே அவங்களோட மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பியர் ஷேப்டு பாடி, இது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலே எல்லாமே ஃபேட் டெபாசிட் ஆகிருக்காது, கரெக்டாக பெல்லி பட்டனுக்கு கீழே இடுப்பு பகுதி மட்டும் அதிகமாக ஃபேட் டெபாசிட் ஆகி
விரிஞ்சிருக்கும். தொடைப்பகுதி எல்லாமே வந்து பெருசாக இருக்கும். அங்கேயும் வந்து ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது வந்து அடிப்போஸ் டிஷ்யூ ஃபேட்டு, அடிப்போஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து ரிஸ்க் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். இது வந்து ஒரு நார்மலான பாடி ஷேப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த அவங்களோட அந்த ஹிப் ரேஷியோ வந்து பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வெயிட் வந்து ரொம்ப ஒபீஸ் ஆக்கிட்டே போகிறாங்க. அந்த அவங்களோட இடுப்பு பகுதியில் மட்டும் ரொம்ப வெயிட் போடுது அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் நார்மலாக கம்பேரிட்டிவ்லி ஆப்பிள் ஷேப்பை விட பியர் ஷேப் வந்து கொஞ்சம் ஓகே தான். பட் அதுக்காக வந்து அவங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும். ப்ராப்பராக அவங்களோட ஃபேட்டை வந்து அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களாலையும் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். பட் இருந்தாலும் சில பேர் வந்து கேட்குறீங்க இல்லையா, இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, சில பேர் ஒரு நான் 90 கேஜி இருந்தேன், 80 கேஜி இருந்தேன், இப்போ வந்து கன்சீவ் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கூட கேட்பீங்க, அவங்கெல்லாம் இவ்வளோ வெயிட் இருந்து கன்சீவ் ஆகிட்டாங்க, பட் எல்லாருமே எப்போ பார்த்தாலும் வெயிட்டு குறைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ரீசன் தான். சில பேர் அவ்வளோ வெயிட் இருந்தாலும் ஏன் கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஃபேட், அவங்களுக்கு எந்த மாதிரியான ஃபேட் இருக்குது, விசரல் ஃபேட் இருக்கா, இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹிப் டு வெயிஸ்ட் டு ஹிப் ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சிவியர் ஆகிறதும் ஆகாததும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு ஆப்பிள் ஷேப்டு பாடியாக இருக்குது, தொப்பு ரொம்ப பெருசாக இருக்குது, பட்டெக்ஸ் ரொம்ப ஃபேட்டாக இருக்குன்னா நீங்கள் இமீடியட்டாக அது வந்து ஒரு நல்ல டாக்டரை பார்த்து உங்களோட பாடி மெட்டபாலிசத்தை வாட்ச் பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி பியர் ஷேப்டு பாடியில் இருக்கிறவங்களுக்கும் அந்த கீழ் பகுதியில் மட்டும் வெயிட் போடுது அப்படின்னா, லோயர் பாடியில் மட்டும் வெயிட் போடுது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்தது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.